அதுவாகவே பிரேக் போட்டுக்குது, அதுவாகவே ஆட்களை பார்த்து கரெக்டாக போய் நான் எங்கே நான் சொன்னேனோ அந்த இடத்துல என்னை கரெக்டாக பார்க் பண்ணிச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் சொன்னாங்க, அந்த காரினுடைய ஓனர் எலன் மாஸ்க் ரொம்ப தாழ்ந்து கிடந்து பேங்க்ரப்சி ஆயிட்டு அதுக்கு பிறகு அவர் பெரிய இடத்துக்கு வந்திருக்கார். அவருடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று கேட்டேன் நான். அவர் மேலே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் வந்தது. எப்படி இவ்வளோ பெரிய ஒரு மனிதனாக ஒரு வருஷத்திலேயே வந்துட்டாரே, என்னது இது, இதை கொஞ்சம் விசாரிக்கலாம், யார் இவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போய் தெரிஞ்சுக்க பார்த்தா, அந்த ஒரு மனுஷனுடைய காசு இருக்குல்ல, வச்சிருக்கிற சொத்து 56 லட்சம் கோடியா. எனக்கு எவ்வளோ பூஜ்யம் வரும்னு தெரில. 56 லட்சம் கோடி ஒரு மனுஷன் வச்சிருக்கான். அந்த ஆள்கிட்ட ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறார். நான் எப்போ ஏன் ஸ்பீக்கராக இருக்கிறேன்னு தெரியுமா? நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நான் வெறும் பிரச்சனைகளை பேசுவதில்லை, பிரச்சனைகளுக்கான தீர்வையும் சேர்த்து பேசுகிறேன். நான் ஒரு பிரச்சனையை சொல்றேன். என்ன பிரச்சனை? எனக்குன்னு ஒரு இலக்கை நான் நிர்ணயிக்கிறேன், ஆனால் அதை அடைவதற்கு கஷ்டப்படுறேன். உங்கள் பேச்செல்லாம் கேட்குறேன், 2 மணி நேரம் தான் தாங்குது. முழுக்க நான் எனர்ஜியாக இருக்கணும், முழுக்க நான் அந்த இலக்கை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? நம்மில் பல பேருக்கு இந்த பிரச்சனை உண்டு. 1ஆம் தேதி வந்துச்சா, ஜனவரி 1 நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்போம். சத்தியம் 2 நாள் தான் தாங்கியிருக்கும், 3ஆம் நாளே இறங்கியிருக்கும். எலன் மாஸ்க் கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க, உங்கள் இலக்கை அடைவதற்கு நீங்கள் எப்படி உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்கிறீர்கள்? முக்கியமான பதில் வரும்ல அந்த ஆள் கிட்ட. என்ன ஜெயிச்சவர், எனக்கு என்ன பதில் வருதுன்னு பார்த்தேன். அவர் சொன்ன பதில் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. அவர் சொன்ன பதில், நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை சார். என்ன சார், உன் இலக்கை அடைவதற்கு நீ எதை வைத்துக்கொண்டு உற்சாகப்பட்டு அந்த இலக்கை அடைகிறாய்? அதை சொல்லிக் கொடுங்க சார். திரும்பவும் அவர் சொன்னார், நீ கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. சரி, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு பதில் சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கன்னு அவர் கைவிட்டார் கேள்வியை. எலன் மாஸ்க் பதில் சொல்கிறார், உன் இலக்கை நீதானே நிர்ணயித்தாய், அதை நீதானே அடைய வேண்டும். அந்த இலக்கு தானே உனக்கு மோட்டிவேஷன் அடைகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனான்னு கேட்டார். எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்கள் யாருக்கும் புரியலல்ல? ஒன்று செய்யுங்க, சில விஷயங்கள் புரியணும்னா இதை நிறைய பார்க்காம படிக்க ஆரம்பிங்க. படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவோ படித்த ஒன்று யாரோ ஒருத்தங்க சொன்னால் புரிகிறதுக்கு துணையாக நிற்கும். அதுக்கு தான் படின்னு சொல்கிறது. இதையே பார்த்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, 250 பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு மினிமம். ஒன்று சொன்னால் சொல்ல தெரியாது. சின்ன வயசில் படித்தது கேட்டால் ஞாபகம் இருக்குது. பார்ப்பதை விட படிப்பது சிறப்பானது. படிச்சிருங்க. படித்தா யார் என்ன சொன்னாலும் புரியும். எலன் மாஸ்க் சொன்னது உங்களுக்கு சில பேருக்கு ஒன்றும் பெருசாக அது பதிலாக தெரிலல்ல. எவ்வளோ பெரிய பதில் தெரியுமா அது? அவ்வளவு சீக்கிரமாக யாரேனும் சொல்லிக் கொடுத்து விடுவார்களா? வஞ்சகமான உலகம் இது. அவ்வளவு சீக்கிரமாக வெற்றி பெறுவதை எல்லாம் சொல்லி தருவதே இல்லை. பாம்பு கடிச்ச ஒரு பாட்டி சாவும் போது, அது பாம்பு கடிக்கு மருந்து சொல்ற பாட்டி, அதுக்கு பாம்பு கடிச்சிருச்சு, மருந்து சொல்லுனா அது ரகசியம்னு சொல்லிட்டு செத்துருச்சு. செத்தாலும் சாவேனே தவிர ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற உலகத்தில் எலன் மாஸ்க் ரகசியத்தை சொன்னார். உன் இலக்கை அடைவதற்கு அந்த இலக்கு தானே உனக்கு உற்சாக புள்ளி. இந்த உற்சாக புள்ளியை அடைவதற்கு உனக்கு எதற்கு மீண்டும் உற்சாகம்னு கேட்டார். அதை ஃபீல் பண்ணனா அந்த ஆன்சரை எப்போவோ நான் ஒரு ஜோக் கேட்டிருந்தேன். ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், எங்கள் ஐயா புலவர் ராமலிங்கம், அவர் பேசின ஒரு பேச்சு என்னைக்கோ ஜோக்கா நினச்சி சிரிச்ச ஒரு ஜோக்கு எனக்கு எலன் மாஸ்க் சொன்ன பதிலுக்கு லிங்க் ஆச்சு. உங்களுக்கு புரியுதா பாருங்க, ஒரு ஜோக்கு தான்.
நான் பல நாட்களாக மறக்கவே முடியாத ஜோக் இது. ஒரு 3 பேர் இருந்தாங்க, 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலைக்கு சேர்ந்தாங்க. 3 பேருக்கும் வேலை கிடச்சிருச்சு. மத்தியானமான 3 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க 10 வருஷமாக. என்ன சோகம்னா, ஒரே டிஃபனை தான் 10 வருஷமாக வீட்டில் கட்டி கொடுக்குறாங்க 3 பேருக்கும். சரியா? சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போன இந்த 3 பேரும் சொல்கிறாங்க, ஏய் நாம் ஒன்று வேலை செய்யலாண்டா, 10 வீட்டில் போய் சொல்லலாண்டா. வீட்டில் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க. உடனே 3 பேரும் சேர்ந்து ஒரு சூசைட் நோட் எழுதுனானுங்களாம். 10 நாள் டைமு, டிஃபன் மாற்றலை, 10வது மாடியிலேருந்து குச்சிருவோன்னு. கவுண்டவுன் ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9. 10ஆம் தேதி திறந்து பார்க்குறாங்க, அதே இட்லி, அதே தயிர் சாதம், அதே சப்பாத்தி. மானஸ்தனுங்க 3 பேரும் போய் குச்சிட்டானுங்களாம். ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாங்க. 3 பேர் வீட்டிலேருந்து ஓடி வராங்க. ராமலிங்க சார் ரொம்ப அழகாக சொல்வார் அதை. இட்லி அழுவுது, மேலே விழுந்து, ஐயோயோ நீ செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சிருந்தா இட்லிக்கு பதிலாக தோசை செஞ்சு தந்திருப்பேனே. தயிர் சாதம், ஐயோயோ உண்மையாகவே செத்து போகிறேன்னு தெரிஞ்சிருந்தா தயிர் சாதத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே. சப்பாத்தி மட்டும் டெட் பாடியை முறைச்சி பார்த்துட்டு நிற்கதான், சிரிக்கவே அழவே இல்லையா. நர்ஸு சொல்லிச்சான், ஏய் உன் புருஷன் செத்து போனா, பார்க்குறவங்க தப்பாக நினைக்க போகிறாங்க, அழுவுன்னு. அந்த அம்மா ஒரு டவுட்டை சொல்லிச்சு, இல்லை அந்த இட்லி அந்த அம்மா தான் போடும், ஓகே தான் அவங்க அழுகுறது. தயிர் சாதத்தை இந்த அம்மா தான் கலந்து கொடுக்கும். சரி, எங்கள் வீட்டில் இந்த ஆள் தானே காலையில் எழுந்திரிச்சு மாவு எடுத்து பிசைஞ்சு சப்பாத்தி போடுவான், இந்த ஆள் ஏன் செத்தான்னு தெரியலையே. இப்போ எல்லன்மா சொன்னது புரிஞ்சா? உங்கள் வேலையை நீங்கள் செய்யாமல் நீங்கள் தோற்று போய் அதுக்கு அழுது செத்தீங்கன்னா யார் அழுவான்னு நினைக்கிறீங்க? உங்கள் இலக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் நீங்கள் தான் அதை அடைய வேண்டுமே தவிர யாரும் அதற்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் என்கிறார் அலன் மாஸ்க். இந்த குழந்தைகளுக்கு என்ன வேணும் தெரியுமா? நல்ல பெற்றோர்கள் தேவைப்படுகிறார்கள், நல்ல ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். I dare to say this. குழந்தைகளை, இளைஞர்களை இன்றைக்கு குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்களிடத்தில் எனக்கு பேசுவதற்கு சில விஷயங்கள் இருக்கு, அது வேறு. நல்ல சிறப்பான குழந்தைகளை உருவாக்குவதில் ஏதோ ஒரு தயக்கம் காட்டுகிறது இந்த சமூகம். என்னுடைய தாயார்லாம் என்னை வளர்த்த மாதிரி என் பிள்ளையை நான் வளர்க்குறேனா? என்ன தடை எனக்கு என்ன மனத்தடை? நான் ரொம்ப நாளாக இதை யோசித்து பார்க்குறேன். நான் இதை சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மாலாம் நான் குரல் உயர்த்தி பேச முடியாதுங்க. இவ்வளோ குரல் உயர்த்தி பேசுகிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா பாட்டியும் டீச்சர்கிட்டையும் நான் குரல் உயர்த்தி பேசாதது தான். கற்கின்ற பொழுது பணிவாக கற்றுக்கொண்டால் கற்றதற்கு பிறகு உன் குரலை இந்த உலகம் கேட்கும். கற்கும் பொழுதே குரல் உயர்ந்திருக்கு. இல்லை, நான் உங்கள் வீட்டில் இந்த சின்ன பிள்ளைங்களுடைய அம்மா அப்பா கிட்ட கேட்குறேன், முக்கியமாக இந்த பெண்கள் கிட்ட கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க, வாங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. இங்கே வா, ஏன் அந்த பிள்ளை எப்படி பேசுங்க ஏய் கேட்குறல்ல, கூப்பிட்றல, இங்கே வா பாருவோம் பிள்ளை எப்படி பேசுது. எது புருஷனை கூப்பிடுறாங்க பிள்ளைய கவனமாக பார்க்குறதுக்கு. எங்கே தப்பு செஞ்சோம் நாம? எங்கள் அம்மாலாம் ஒரு ஸ்ருதி பெட்டி வச்சுருக்கோம் மேடம். சா இவ்வளோதான் வாய்ஸ் இருக்கணும். அம்மா பசிக்குது, ரீ அம்மா பொட்டுன்னு விடும். என்ன குரல் உயருது. இன்னைக்கு இந்த கையில் பிடிச்சிட்டு வச்சுருக்கீங்களா புள்ள, அது குரல் எப்படி தெரியுமா இருக்குது? அம்மா சாக்ஸங்க 7:45 மணி ஆயிடுச்சு, பஸ் வந்துடும். அறிவில்லை உனக்கு? ஐயோ என் பிள்ளை எப்படி வந்துட்ட ராஜா, அப்படியே வெற்றி கொடி கட்டி பறந்துடும் உங்க பிள்ளை.
எங்கள் அம்மாட்டெல்லாம் நான் இந்த மாதிரி குரல் உயர்த்தி பேசியிருந்தேன்னா இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன். நான் அடிச்சு கொண்டிருக்கோம் எங்கள் அம்மா. பணிவு இருக்கிறதா? இந்த சகோதரி ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். உங்கள் குழந்தைக்கு எளிமையையும் பணிவையும் சொல்லிக் கொடுத்து விட்டால் அந்த குழந்தை பணத்தையும் அமைதியையும் நிறைவையும் அதிகாரத்தையும் பெறும். நீங்க சொல்லித்தர வேண்டியது எளிமையும் பணிவும் தான். நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, நம்ம குழந்தைகள் கிட்ட நிறைய இருக்கு நெகட்டிவ் ஃபோர்ஸ். நான் வியந்து பார்க்குறேங்க ஒரு மனிதரை. வாழ்க்கையில் முன்னேற்றம் என்றால் என்ன என்று பல நேரங்களில் நமக்கு புரிவதே இல்லை. எங்கே நாம் ஜெயிக்கிறோம், எங்கே நாம் தோற்கிறோம்ன்றது புரியறதே இல்லை நமக்கு. நான் ஜெயிக்கிற சூட்சுமத்தை இதோ சொல்லிட்டு போயிடுற ஒரு 10-15 நிமிஷம் தான். எல்லாரும் வியந்து பார்க்குற, அவர் சொன்னாலே புலகாகிந்தம் அடைந்து கை தட்டுற இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த ஒருவரின் பெயரை சொல்லுங்கள். சொல்லுங்க. நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்து அவர் பேரை சொன்னாலே உற்சாகமாக எல்லோரும் கைத்தட்டுகின்ற ஒருவருடைய பெயர் ஏபிஜே. ஏன் பிரதிபா பாட்டீல் மேடம் நம்ம சொல்கிறதில்ல? ஏன் சங்கர் தயாள் சர்மான்னு நம்ம சொல்கிறதில்ல? என்ன பண்ணார் அவர்? அப்துல் கலாம்னால பாசம் வருது எல்லாருக்கும். அவர் பெரிய சயின்டிஸ்ட், அவர் பெரிய டீச்சர், அதுக்காகவா? எளிமையா? என்னங்க, இந்தியாவை வேர்ல்டுக்கே அறிவிச்சார். அவங்க சொல்கிறாங்க எளிமை, அவர் சொல்கிறாரு இந்தியாவை உலகத்துக்கு அறிவிச்சார். அவர் செய்த சாதனைகள் 1000. எஜுகேஷன், டீச்சராக இருந்தார். எல்லாம் ஒரு புறம் வச்சிருங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்னைக்கு. ஒய் அப்துல் கலாம் அவரே சொல்கிறார், நீங்கள் போய் உங்களுடைய யூடியூப்பில் நான் சொன்ன செய்தியை பிளெயினாக அடித்து காட்டுங்க, அந்த பேட்டி வரும். அவர் இப்படி நிற்கிறாருங்க. நான் பார்த்து அசந்து போனேங்க. நான் எதுங்க ஒரு மனிதனுடைய வெற்றி? எளிமையாக இருப்பதா? வெற்றியை கொண்டாடுவதற்கு, வெற்றியை பெறுவதற்கு வழி அது. அன்னை தெரசா அப்படித்தான் எளிமையாக இருந்தார். இந்த உலகத்தின் ஆன்மாக்களை எல்லாம் ஜெயித்தார். ஜெயிச்சார்ல, எளிமையா இருந்து ஜெயிச்சார் தான் மேட்டர். நேற்று நம்மை விட்டு பிரிந்து இருக்கிறார் நல்லக்கண்ணு ஐயா. அவரும் எளிமையானவர் தான். எளிமையானவர்கள் இந்த உலகத்தில் புகழ் பெறுகிறார்கள், புகழ் புரிகின்ற பணிகளை செய்கிறார்கள், அதனால் புகழ் பெறுகிறார்கள். நான் கொஞ்சம் உள்ள நுழைஞ்சி இந்த கதவை தட்டுற நான், நீங்க புரிஞ்சுக்கோங்க இத. கலாம் சார் நிற்கிறார். ஒரு சின்ன பையன் எழுந்திருச்சு கேட்குறான், உங்க வாழ்க்கையில் நீங்க ரொம்ப பெருமையா உணர்ந்த, மகிழ்ச்சி அடைஞ்ச தருணம் எது? அவர் சொன்னார். அப்படி பதில் சொல்றாருங்க. அந்த குழந்தை 7ஆம் கிளாஸ் குழந்தை. அவன் கேட்குறான், ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான். அவன் கேட்குறான், நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச தருணம் எது தெரியுமா? அக்கினி, பிருத்வி, இது எல்லாத்தையும் ஏவுகணையா அனுப்பும் போது நான் ரொம்ப மகிழ்ந்தேன். இட் இஸ் நாட் மீ, மை டீம். அது சொல்லும் பொழுது அவர் சொல்றார், அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் ஏவுகணைலாம் அனுப்புறது இந்த உலகத்துக்கு அவ்வளோ ஒன்றும் நன்மை கிடையாது, எல்லாம் அழிக்கிற விஷயந்தான். நான் அணு ஆயுத விஞ்ஞானி. நான் உண்மையாவே மகிழ்ந்த தருணம் சொல்லவா? சொல்லிட்டு நின்று அவர் சொல்றாருங்க, மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. நான் ஆனந்தித்த தருணத்தை சொல்கிறேன்னு சொன்னார். நீங்க சொல்றீங்கல்ல, டீச்சர், எளிமையானவர், நாட்டை உலகத்திற்கு அனுப்பி அறிமுகம் செய்து வைத்தார், மிகப்பெரிய விஞ்ஞானி, நாட்டிற்கான ஜனாதிபதி, இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, உங்க குழந்தையோ என் குழந்தையோ நீங்களோ நானோ இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செய்ய முடியும். நம்ம வழியில் செய்ய முடியும். அதுக்கு தாங்க அப்துல் கலாமை காலம் அவ்வளோ பொத்தி பாதுகாத்து இந்த பிரபஞ்சம் அவருக்கு புகழ கொடுத்துருக்கு. நீங்க சொன்ன எந்த காரியங்கள் எல்லாம் அவரை விட மேலானதாக மற்றவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்ற இந்த காரியத்தை அவர் செஞ்சார்ல, இட்ஸ் அ பெஞ்ச் மார்க். அவர் என்ன செஞ்சார்னு சொல்றேன் பாருங்க.
பிருத்திவி அக்னின்ற ஏவுகணைகளை அனுப்புகிறாங்க மேலே. இதில் என்ன சிறப்புனா, ரஷ்யாவோ சைனாவோ அமெரிக்காவோ ஏவுகணைகளை அனுப்பும் பொழுது உள்ளே எவ்வளவு விண்கலங்களை வச்சு அடுக்கி அனுப்பலாம் அப்படின்னா 37, மேக்சிமம் 52க்கு மேலே வச்சு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு. நம்ம வெளிநாடுக்கு போனாலோ அல்லது ஏதாவது ஒரு ஃப்ளைட்டில் போனாலும் உங்களுக்கு தெரியும், சூட்கேஸ் 15 கிலோ தான் இருக்கணும்பாங்க, 20 கிலோ தான் இருக்கணும்பாங்க. சூட்கேஸே 5 கிலோ இருக்கும். உள்ளே வைக்கிற பொருள் 15 கிலோ தான் எடுத்துகிட்டு போக முடியும். 20 கிலோனா 15 கிலோனா 10 கிலோ தான் எடுத்துகிட்டு போக முடியும். அந்த மாதிரி அந்த ஏவுகணை அவ்வளவு வெயிட்டாக இருக்கும். இவர் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? நான் பொதுமக்களுக்கு சொல்கிறேன், தெரிந்தவர்களுக்கு தெரியும். அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா தின் மெட்டல். அவர் எவ்வளோ ஏவுகணை வச்சு அனுப்பினார் தெரியுமா? இந்தியா இன்றைக்கு அணு ஆயுதத்தில் முன்னிலையில் நிற்பதற்கு அவர் மிக முக்கியமாக முன்னத்தி ஏற்படுத்தவர். என்னன்னா அவர் அனுப்பினது 125க்கு மேலான விண்கலங்களை உள்ள வச்சு அனுப்புறார். இந்த உலகத்தாலே முடியாது. 32, 57க்கு மேலே முடியாது. அவர் 125 வச்சு அனுப்புறாருனா என்ன பண்ணார் தெரியுமா? அந்த விண்கலம் இருக்குல்ல, அந்த விண்கலத்தினுடைய மெட்டல் இருக்குல்ல, அந்த மெட்டலை மெலிதான மெட்டலை கண்டுபிடிச்சார். வெயிட்லெஸ் கண்டுபிடிச்சார். அவரே சொல்றார். இதை நீங்க அங்க போய் கேளுங்க, நான் சொல்லல, அவரே சொல்றார். அவர் சொல்லிட்டு சொல்றார், எனக்கு பிரதாப் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு, பிரதாப்பா பிரகாஷான்னு தெரியல, ஒருத்தர் இருந்தார். என்னை ஒரு நாள் கைப்பிடிச்சி என் லெபார்ட்டரியிலேருந்து கூட்டிகிட்டு போனான். என்ன பெரிய கலாம் ஏவுகணையில் இந்த தின் மெட்டீரியல்லாம் உன் லெபார்ட்டரியில் பண்ணி அனுப்பியிருக்கிற, இங்கே வா நான் உனக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனான். அந்த ஒரு இடத்துல போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய இல்லம். அதில் அந்த குழந்தைகளால் காலால் நடக்க முடியாது, அவங்களுக்கு இடுப்பெலும்பு தொடை எலும்பில் வலு கிடையாது, போலியோ அட்டாக். அதனால் அந்த காலை என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷூ போட்டு எடுத்து இப்படி நடப்பாங்க பிள்ளைகள். 7 வயசுலேயே இளம்பிள்ளை வாதம் அறிமுகமாயிடும். வாழ்க்கை முழுக்க அவங்க அந்த ஷூ போட்டிருக்கணும். ஒன்றும் இல்லை, உங்கள் காலில் இருக்கிற ஷூஸ் இருக்குல்ல, ஒரு முறை நினச்சி பார்த்துக்கோங்க, எவ்வளவு லைட் வெயிட்டோ அவ்வளவு காசு, எவ்வளோ வெயிட்டோ அவ்வளோ காசு கம்மி, எவ்வளோ லைட் வெயிட்டோ அவ்வளோ அதிக காசு. இவங்களுக்கு நம்ம ஒரு 200 கிராமுக்கு காலில் போட்டிருப்போங்க ஷூ. ஆனால் அந்த குழந்தைகள் எவ்வளோ போடுறாங்க தெரியுமா ஷூவை? 3.5 கிலோ. 3.5 கிலோவை போட்டுட்டு நடக்க முடியாத அந்த குழந்தை தன்னுடைய காலை எடுத்து வைக்கும்போது உடம்பெல்லாம் இப்படி ஆட்டி தான் எடுத்து வைக்கும். அந்த ஆள் சொன்னாராம், நீ யாருக்கோ என்னென்னமோ பண்ணுறல, இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பண்ண பாரு. நான் போய் லெபார்ட்டரியில் உட்காந்தேன், அந்த கேலிபர் ஷூவை எடுத்து வச்சு இதை ஒரு மெட்டலில் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு மெட்டலை கண்டுபிடிச்சேன். அந்த ஏவுகணைகளுக்கு பயன்படுத்துகின்ற அந்த மெட்டலை இவங்களுக்கு ஏதுவானதாக நான் மாற்றினேன். 3.5 கிலோ எடையுள்ள கேலிபர் ஷூவை 300 கிராமில் செய்து முடித்தேன். ஏவுகணையை விட்டதை விட அந்த கேலிபர் ஷூவை மாட்டிக்கொண்டு குழந்தைகள் இங்கேயும் அங்கேயும் ஆடுவதும் ஓடுவதும் சைக்கிள் ஓடுவதும் பார்க்கின்ற பொழுது ஏவுகணையை விட்ட பொழுது வந்த மகிழ்ச்சியை விட பல 1000 மடங்கு மகிழ்ச்சியை என் இதயம் பெற்றதுன்னு பேசுகிறாரு ஒரு விஞ்ஞானி. அதனால்தான் கலாம் கொண்டாடப்படுகிறார். ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலை, நம்ம பிள்ளை இருக்கிறான்ல, உங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு போகிறேன், ஃபஸ்ட்டாக வரணும். யார் செகண்டாக வர்றது? நான் 10வது தான் வந்தேன். உலக தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் சிஎம் போஸ்டிங் போட்டிருக்கார். இப்போ உங்கள் முன்னால் நான் அப்படி தான் நிற்கிறேன். 6 மாதம் ஆச்சு நான் பொறுப்பெடுத்து. நான் ஐ எம் நோ மோர் ப்ரொஃபஸர் ஆஃப் ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் காலேஜ். வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பை தரும். உங்கள் குழந்தைகளை நீங்கள் கூர்மையாக கவனியுங்கள். ப்ராக்ரஸ் காட்டுறானான்னு பாருங்க, மொழி நல்லா இருக்கான்னு பாருங்க, அன்பா இருக்கிறானான்னு பாருங்க, அறிவா வளர்தான்னு பாருங்க.
பல நேரங்களில் நாம் நம் குழந்தைகளை வசதி படைத்தவர்களாக எங்கள் அம்மாட்ட நான் கேட்ட கேள்விக்கு எங்கள் அம்மா பளிச்சுன்னு பதில் சொல்லிச்சுங்க. அம்மா, என்கிட்ட இருக்கிற ஃபயர், போகணும் வரணும் உழைக்கணும் அப்படின்ற என்னுடைய ஃபயர் ஏம்மா என் பையன்கிட்ட குறைவாக இருக்குன்னு கேட்டேன். அவன் புத்திசாலி, ஆனால் ரொம்ப நிதானமாக இருக்கான். என்ன மாதிரியான துடிப்பு வரணுன்ற நான். எங்கள் அம்மா அதுக்கு ஒரு பதில் சொல்லிச்சு. உன்னை கஞ்சி, இட்லி, சப்பாத்தி அப்படின்னு கொடுத்து சோறு கொடுத்து வளர்த்த நீ உன் பிள்ளைக்கு முத்து, மாணிக்கம், வைரம்னு போட்டு வளர்க்குற. கஞ்சி, இட்லி, சப்பாத்தியெல்லாம் சீக்கிரமாக செரிச்சிரும். அது செரிக்கிறதுக்கு நேரமாகும். அதனால தான் அதுக்கு ஃபயர் வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னாங்க. புரியுதா? என்ன எனக்கு கிடைக்கலையோ எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைச்சிடணும். அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஸ்பீட் பிரேக்கர் போடுறோமா? விட்டமின் எம் கொடுத்து 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 விட்டமின் கேவை வளர்த்துடுறோம். விட்டமின் எம் மணி, விட்டமின் கே கொழுப்பு. எப்படி பேசுதுங்க? அது அப்படி பேசுற பிள்ளை இல்லை. நம்முடைய குழந்தைக்கு நாம் தான் பாதுகாப்பு. நான் சொல்லுகிறேன், கூடுதலான பணத்தை கொடுத்து அள்ளி கொடுத்து கூடுதலான வசதிகளுடன் இருக்கக்கூடிய அந்த வளர்ப்பிலே குழந்தைகள் போராட்ட குணத்தை இழந்து விடுகிறார்கள். ஒரு போராட்ட குணம் இருந்ததில்ல, அது இல்லை. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதை ஒரு இதில் ஊதுவாங்குழல் அம்மா ஊதுவால நெருப்புக்காக அப்படி ஊதி விடுங்க. நான் ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். இந்த 3 விஷயத்தில் முதல் விஷயம், ஜென்டில்மேன் சிண்ட்ரோம்னு ஒரு விஷயம் குழந்தைகிட்ட இருக்கு. இல்லைனா குட் கேர்ள் சிண்ட்ரோம்னு அதை சைக்காலஜியில் சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? ஒரு செயலை செய்வதில் தயக்கம், கூச்சம், தாழ்வு மனப்பான்மை இருக்கு. இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட இருக்கு. தீயது செய்வதற்கும் ஆபாசமான பாடல்களுக்கு நடனமாடுவதற்கும் அவர்கள் கூச்சப்படுவதே இல்லை. ஜெயிப்பதற்கான ஒரு சபையில் போய் நின்று பேசுவதற்கு கூச்சப்படுகிறார்கள், தயக்கப்படுகிறார்கள். ஒன்றை ஜெயித்து விட்டு வர வேண்டும் என்றால் தயக்கம் காட்டுகிறார்கள். இந்த தயக்கத்தை நீங்கள் முறியடிக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைகளின் மொழியை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். குழந்தை